ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் குட்டிமாஸ் கார்னர். இன்றைக்கி ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். டின்னருக்கு வெளியில் ஒரு சைனீஸ் தாய் குசின் ரெஸ்டாரண்ட்க்கு போயிருந்தோம். எங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் ப்ராவிடன்ஸ் ரோட் ஐலாண்டில் இருக்குது, அப்சாரா பேலஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ தாட் அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இங்கே வந்து நிறைய அப்படைசர்ஸ் இருக்கும், சூப் வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். அந்த தாய் குசினில் உள்ள சூப்ஸ் நிறையா இருக்கும். எங்களோட ஃபேவரட் சூப் வந்து டாமியம் சூப்புன்னு சொல்லிட்டு தாய் ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த ஸ்பைசி லெவல் அது அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இந்தியன் ஃபுட்டுக்கு அடுத்து நாங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது சைனீஸ் அண்ட் தாய் குசின் தான். வேறு எதுவும் நாங்கள் அதிகமாக போக மாட்டோம் ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பாஸ்ட் ஒரு 9 இயர்ஸாக வந்துட்ருக்கோம். ரொம்ப பிடிக்கும். எங்கள் எல்லாருக்குமே 4 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டை. இதில் நிறைய அப்படைசர்ஸ் எங்களோட ஃபேவரட். இன்றைக்கி வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ்வலாக சூப்பும் சிக்கன் விங்ஸ் வாங்குவாங்க, தாய் விங்ஸு. பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்காக வந்து ஃபிஷ் கேக்கும் சிக்கன் ஆன் ஸ்டிக்கும், கிரில்டு சிக்கன் ஆன் ஸ்டிக் லெமன் கிராஸ் ஃப்ளேவரும் வாங்கினோம். இதில் மெயின் இது ரெண்டும் வாங்கினதுக்கான காரணம் அதில் வர அந்த சாலட் பார்த்திங்கன்னா தெரியும். அது வந்து க்ரீன் பப்பாயா சாலடு தாய் ஸ்டைல்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாலடு. இந்த சாலட் தனியாக வாங்கலாம், $13 ஒரு பிளேட் அந்த சாலட் வந்து ஆக்சுவலாக. பட் நாங்கள் எங்களோட சைட் ஆர்டரில் அப்படைசரில் வரனால நாங்கள் யூஸ்வலாக தனியாக வாங்க மாட்டோம். ஸோ இது என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரட் சிங்கப்பூர் ரைஸ் நூடுல்ஸ், அப்புறம் வந்து சிக்கன் லோமியன், எல்லாமே ஸ்பைஸியாக தான் ஆர்டர் பண்ணுவோம். நாங்கள் சொல்லும் போதே ஸ்பைசி லெவல் வந்து 5 out of 5 அப்படின்னு தான் சொல்லுவோம். இதில் வந்து ரொம்ப முக்கியமாக என் பொண்ணு இங்கே வரதுக்கு காரணம் இந்த ஃப்ரைட் ரைஸ், அப்சாரா ஸ்டைல் அவங்களோட சிக்னேச்சர் ஃப்ரைட் ரைஸ். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் வந்து. அண்ட் ஆஃப்கோர்ஸ் சில்லி ஆயில் இல்லாமல் சைனீஸ் ஃபுட் எங்களால் சாப்பிடவே முடியாது. ஸோ நாங்கள் நாங்கள் ரெகுலர் கஸ்டமர்ஸ்ங்கிறனால அவங்களுக்கு தெரியும், உடனே சில்லி ஆயில் கொண்டாந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க வந்து இமீடியட்டாக. ஸோ ஃபுட்டை நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா க்ரௌடட் அன்றைக்கி அந்த பிளேஸு, பயங்கர நாய்ஸியாக இருந்துச்சு, நல்லா இருந்தது வைபு. ஃபைனலாக வந்து ஃபார்ச்சூன் குக்கி நாங்கள் ஓப்பன் பண்ணதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். என் பொண்ணு தான் வந்து மம்மி நான் ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் எடுங்க அப்படின்னா. ஸோ இது அவளோட ஃபார்ச்சூன் அன்றைக்கி வந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஒரு 9:15 9:20 இருக்கும் நாங்கள் கிளம்புனப்போ. ஸோ இங்கேருந்து ஒரு 30 minutes எங்களுக்கு ட்ரைவ் எங்களுக்கு வீட்டுக்கு. ஸோ இது வந்து ரோட் ஐலாண்டில் ப்ராவிடன்ஸுங்கிறது ரோட் ஐலாண்டோட கேபிட்டல். அதில் வந்து டவுன் டவுனில் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும், வைப் ரொம்ப குவைட்டாக இருக்கும் இந்த ஏரியாவே வந்து. ஸோ ஐ தாட் சும்மா வெளியிலலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருந்தேன். அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு ட்வைஸ் வந்துடுவோம். நாங்கள் வந்து 2 or 3 வந்துடுவோம், டிபெண்டிங் ஆன் ஒர்க் ஸ்கெட்யூல். சம்டைம்ஸ் வந்து ஈவினிங் வீக்கெண்டில் டைம் இல்லை சமைக்கிறதுக்குன்னு சொன்னால் டக்குன்னு கிளம்பி இங்கே வந்துடுவோம் நாங்கள். அதுவும் இப்போ சம்மராக இருக்கனால, வெதர் நல்லா இருக்குன்றனால அடிக்கடி வந்துட்ருக்கோம். வின்டர் வந்துருச்சுன்னா டோட்டலாக எங்கேயுமே கிளம்ப மாட்டோம். கோல்டு இருட்டிடும், ரொம்ப கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்காது, வெளியில் இமீடியட்டாக கிளம்ப முடியாது அதனால். ஸோ இப்போ வந்து ப்ராவிடன்ஸ் பிளேஸ் அந்த டவுன் டவுன் மால் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால் ப்ராவிடன்ஸில். இங்கே உள்ள சினிமாஸில் தான் இந்தியன் மூவிஸ் நிறையா நாங்கள் இங்கே வந்திருக்கோம். முக்கியமாக தலைவர் படத்துக்கு தான் வருவோம் நாங்கள். நிறையா மூவிஸ் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பட் இந்த தடவை கூலி வந்து எங்கள் வீட்டிலேருந்து 20 minutes ட்ரைவில் அங்கே பக்கத்தில் உள்ள சிட்டி மேசச்சூசெட்ஸ்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அங்கேயே புக் பண்ணிட்டோம் டிக்கெட். ஸோ இந்த மாலுக்கு பேர் ப்ராவிடன்ஸ் பிளேஸ். ஸோ இது அப்படியே I-95 எங்களுக்கு இன்டர்ஸ்டேட் கனெக்ட் பண்ணோம். ஸோ வி ஆர் ஹெட்டிங் டு ஹோம். பார்த்திங்கன்னா தெரியும், சும்மா எடுத்தேன் ரோட்டில் போகிறது அந்த இதெல்லாம். ஸோ பாஸ்டன் மேசச்சூசெட்ஸ் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். என் பையன் வந்து சம்மர் சும்மா ஃபன்னுக்காக கார் வாஷ் பண்ணிகிட்ருக்கான் நெய்பர்ஹுட்டில் வந்து சும்மா ஃப்ளையர் மாதிரி கொடுத்து. ஸோ இவனை நம்பி கொண்டாந்து கார்லாம் கொடுக்குறாங்க. அவனுக்கு இது வரைக்கும் ஒரு 4-5 கார்ஸ் வந்து க்ளீன் பண்ணியிருக்கான். அவன் ஃப்ரெண்டோடு சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஃபன்னுக்காக. இன்னொரு 2 weeks தான், அதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.